நாகப்பட்டினம் அரசு போக்குவரத்து பணிமனை மற்றும் அரசு விரைவு போக்குவரத்து பணிமனை முன்பு தொழிற்சங்க பணியாளர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு விடியா திமுக அரசுக்கு எதிரான கண்டன கோஷங்களை எழுப்பினர். தமிழகத்தில் அரசு போக்குவரத்து தொழிலாளர்கள் 6 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி விடியா திமுக அரசிடம் பேச்சுவார்த்தை நடத்தியதில் உடன்பாடு எட்டப்படாததால் இன்று முதல் போக்குவரத்து பணியாளர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபடுவதாக அறிவித்திருந்தனர். இந்நிலையில் நாகப்பட்டினம் அரசு போக்குவரத்து பணிமனை முன்பும் அதுபோல் தமிழ்நாடு அரசு விரைவு போக்குவரத்து பணிமனை முன்பும் அண்ணா தொழிற்சங்கம், CITU, தேமுதிக, பாமக, தமிழ் மாநில காங்கிரஸ், BMS, AITUC உள்ளிட்ட தொழிற்சங்கங்கள் கலந்து கொண்டு பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்ற விடியா திமுக அரசை கண்டித்தும் 6 அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தியும் இன்று முதல் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு திமுக அரசுக்கு எதிரான கண்டன கோஷங்களை எழுப்பினர். மேலும் தற்காலிக பணியாளர்களை கொண்டு பேருந்துகள் இயக்கப்படுவதால் பயணிகளின் பாதுகாப்பற்ற சூழ்நிலையில் பயணம் செய்து வருவதாக தெரிவித்தனர். ஆர்ப்பாட்டத்தில் அண்ணா தொழிற்சங்கம் மண்டல செயலாளர் என் வெங்கடேசன், அண்ணா தொழிற்சங்க மாவட்ட தலைவர் பி மீனாட்சி சுந்தரம், அண்ணா தொழிற்சங்க மண்டல தலைவர் விஜயகுமார், அண்ணா தொழிற்சங்க தலைவர் தம்பிராஜன், அண்ணா தொழிற்சங்க மண்டல இணை செயலாளர் சிவகுமார், அண்ணா தொழிற்சங்க மண்டல பொருளாளர் நமச்சிவாயம், அண்ணா தொழிற்சங்க செயலாளர் புனிதன் உள்ளிட்ட ஏராளமான அண்ணா தொழிற்சங்கத்தினரும் கலந்து கொண்டனர். செய்திகளை துல்லியமாகவும் உடனுக்குடனும் தெரிந்து கொள்ள நாகை 24 நியூஸை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். நாகை மாவட்ட செய்திகளுக்காக நாகையிலிருந்து RS இளங்கோவன். தமிழக அரசு என்று சொல்லும் தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களுக்கு ஆரம்ச கோரிக்கை வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் வேலைநிறுத்த போராட்டம் என்பது தொழிற்சங்க கூட்டமைப்பு சார்பாக CITU, ATP, AITC, ஓய்வு பெற்ற நல அமைப்பு சார்பாக இந்த வேலைநிறுத்தத்தை நாங்கள் ஒன்றிணைந்து நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த வேலை நிறுத்தத்தினுடைய நோக்கம் நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த அக்காக்கள் எல்லாருமே தன்னுடைய கணவனை இழந்தவர்கள். இந்த கணவனை இழந்த குடும்பத்திற்கு இந்த அரசாங்கம் முதல்வர், இன்றைக்கு இருக்கக்கூடிய முதல்வர் தன் சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என்று தான் இந்த வேலை நிறுத்த போராட்டத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். அது மட்டும் இல்லை, இங்கே பல்வேறு நிலைகளில் பணி சுமைகள் தாழ முடியாமல் தொழிலாளர்கள் செத்து கொண்டிருக்கிறார்கள். இன்னொரு புறத்தில் வேலை பளு தாங்க முடியாமல் பேருந்துகள் இங்கே நின்று கொண்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் குடும்பங்கள் பென்ஷன் இல்லாமலும் DA உயர்வு இல்லாமலும் இன்றைக்கி நெருக்கடியாக வெறும் 4000 ரூபா சொற்ப தொகையை வாங்கி கொண்டு இன்றைக்கி குடும்பம் நடத்த முடியாமல் பிச்சை எடுக்கக்கூடிய நிலைமைக்கு இன்றைக்கி போக்குவரத்தில் வேலை செய்த தொழிலாளருடைய நிலைமை என்பது இருக்கிறது. இதையெல்லாம் இந்த அரசுக்கு வலியுறுத்தி இந்த அரசு கடந்த காலத்தில் எங்களோடு தொழிற்சங்கங்கள் கூட்டணியாக இருக்கின்ற பொழுது சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும் என்றுதான் இந்த வேலை நிறுத்தத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். வேறு என்ன சொல்ல முடியும்? 6 அம்ச கோரிக்கை வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் நடைபெறுகிறது. நாகப்பட்டினம் மண்டலத்தில் 11 கிளைகளில் வேதாரண்யம், நாகப்பட்டினம், காரைக்கால், பொறையார், சீர்காழி, சிதம்பரம், மயிலாடுதுறை, திருவாரூர், திருத்துறைப்பூண்டி, மன்னார்குடி, நன்னிலம் ஆகிய 11 கிளைகளிலும் அரசு போக்குவரத்து கழகம் நாகப்பட்டினம் கிளையிலும் இந்த வேலை நிறுத்தம் என்பது நடந்து கொண்டிருக்கிறது. அரசாங்கம் இன்றைக்கி இருக்கக்கூடிய முதல்வர் அவர்கள் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என்றுதான் தொழிற்சங்க தலைவர்கள் இங்கு கேட்டு அந்த வேலை நிறுத்தத்துக்கான அறைகூலை விட்டார்கள். அந்த அடிப்படையில் நாகப்பட்டினத்தில் நடைபெறுகின்ற வேலை நிறுத்தத்தில் CIT சார்பாக SR ராஜேந்திரன் பொதுச் செயலாளர், ATP சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர் வெங்கடேசன், அரசு போக்குவரத்து கழகத்தினுடைய மத்திய சங்க நிர்வாகி சரவணன், ஓய்வு பெற்ற நல அமைப்பின் சார்பாக சுகுமார் மற்றும் இங்கே வந்திருக்கிற சக தோழர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். பேர் SR ராஜேந்திரன், சங்கத்தினுடைய CIT பொதுச் செயலாளர். நாகப்பட்டினம் SCTC சார்பாக நாங்கள் 6 அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி அனைத்து டெப்போலையும் போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. எங்களுக்கு எங்கள் கோரிக்கையை நிறைவேற்றி சீக்கிரம் எங்களை கூப்பிட்டு எங்கள் தொழிற்சங்க தலைவரை கூப்பிட்டு பேச்சுவார்த்தை கழித்து இந்த பிரச்சனைக்கு கூடிய சீக்கிரம் ஒரு முடிவு காணுமாறு கேட்டுக்கொள்கிறோம். எங்கள் SCTC சார்பாக ஒரு முடிவு எங்களுக்கு சொல்லி சீக்கிரம் அந்த போராட்டத்தை
மிக இன்னும் பெரிய லெவலில் கொண்டுட்டு போகாமல் இதோட முடித்துக்கொள்ளும் தமிழக அரசுக்கு நாங்கள் எல்லாரும் ஒரு கோரிக்கை வைக்கிறோம். அதை எடுத்து சீக்கிரம் எங்கள் தலைவரை கூப்பிட்டு பிரச்சனையை முடிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். ரிட்டையர்மெண்ட் டிஏ எல்லாத்தையும் வந்து சீக்கிரம் அரியர் எல்லாத்தையும் கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம்.